இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பை மேனி தீப்புண்ணை குணப்படுத்தும், மூலம் உதிர மூலம், அலர்ஜி, அடுக்கு தும்பல், குழந்தைகளுக்கு இளைப்பு, சளியை சரி செய்வது எப்படி, பெண்களுக்கு ஃபேஸில் தேவையில்லாமல் இருக்கும் முடியை அகற்றுவது எப்படின்னு இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, அமேசான் காடுகளிலே கிடைக்கக்கூடிய அரிய வகை மூலிகை குப்பை மேனி. இது அமேசான் காடுகளில் தாங்க கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே எல்லா தெரு ஓரங்களிலும் எல்லா வீட்டுக்கு பக்கத்திலேயே கிடைக்கும் குப்பை மேனிங்க. இது ஒரு காயகற்ப மூலிகை, இது ஒரு வசிய மூலிகையும் கூட. ஒருவர் மலம் கழிக்கும் முன்பு சொட்டு சொட்டாக இரத்தம் வருகிறது, உதிரம்புலம். மலம் கழிப்பதில் சிரமம், மலம் கழித்த பின்பு பீச்சி அடிக்கும், இதுவும் இரத்த மூலம்தாங்க. மலத்தில் இரத்தம் இருந்தாலே அது மூலம்தாங்க. நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஒன்லி அறுவை சிகிச்சை மட்டும்தான் சொல்லுவாங்க. குப்பை மேனி இலை 15 எடுத்துக்கோங்க. குழந்தைகள் என்றால் 9 எடுத்துக்கலாம். இந்த இலையை சுத்தம் செய்து இந்த இலையை அரைத்து எடுத்த மொத்த விழுதும் ஒரு கோழிக்குண்டு அளவு 2 கிராம் காலையில் வெறும் வயிற்றில் மோரில் கலந்து சாப்பிட்டால் குடித்தால் 2 கிராம் தாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக எடுத்தால் வாந்தி வந்துடும். வாந்தியை தூண்டும் குப்பை மேனி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. 2-3 சொட்டு விட்டால் நெஞ்சில் இருக்கிற சளியை வாந்தி மூலமாக வெளியேற்றும். அதனால் 2 கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 அல்லது 5 நாட்கள் குடித்தால் இரத்தம் போவது நின்றுவிடும். நவ மூலமும் சரி செய்யுங்க. தீப்புண் குணமாக்கும். தீக்காயம் பட்டால் சருமம் உள்ள வெள்ளையாக போயிடும். நீங்கள் தீக்காயம் பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கலரில் இருக்கும் சருமம், அதெல்லாம் சரி செய்யும். அதை சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை மேனியில வானலில் போட்டு வறுத்து சாம்பலாவதற்கு முன்னால் வரும் கறியை எடுத்துக்கொள்ளுங்க. இதனுடன் தேங்காய் எண்ணெயை கலந்து குழைத்து தீப்புண்ணில் தடவினால் நிறம் மாறிவிடுங்க. நம்முடைய பழைய ஸ்கின்னு அப்படியே வந்துடும். அலர்ஜிக்கு மருந்தே கிடையாதுங்க. தற்காலிகமாக தடுப்பதற்கு மட்டும்தாங்க மருந்து இருக்குது, குணப்படுத்த முடியாது. இது அரிப்புன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாத்திரையை கொடுப்பாங்க. இந்த மாத்திரையை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, தற்காலிகமாக அரிப்பு வராது. நீங்கள் மாத்திரையை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் அரிப்பு வந்துடும். இதுக்கு ஒரே தீர்வு குப்பை மேனி மட்டும்தாங்க. தமிழில் மட்டும்தான் இதற்கான தீர்வு. தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தில் மட்டும்தாங்க இதற்கான தீர்வு இருக்குது. அலர்ஜி, தும்பல், அடுக்கு தும்பல், ஒவ்வாமை, நிறைய பேருக்கு காலையில் எழுந்த உடனே மூக்கில் தண்ணீர் வடியுங்க. அப்படியே சொட்டு சொட்டு சொட்டால் ஒரு டவலே நனைகிற அளவுக்கு தண்ணி வடியும். 50 தும்பலுக்கு மேலே தும்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மூக்கே அடைச்சி போயிடும். இதுக்கு மருத்துவமனை சென்றால் தற்காலிகமாக நலனை கொடுக்குமே தவிர நிரந்தர தீர்வே ஆகாது. இதற்கெல்லாம் தீர்வு குப்பை மேனி இலை. இந்த இலையை பறித்து நன்றாக கழுவி சுத்தம் செய்து நிழலில் உலர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். நிழலில் உலர்த்திய குப்பை மேனியை தூளாக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு பேர் சூரணம். சலிச்சு எடுத்தால் சூரணம். அப்படியே நீங்கள் அப்படியே சலிச்சு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சூரணம்னு சொல்லலாம். அப்படியே எடுத்தால் அதற்கு பேர் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அரைத்ததை துணியில் சலித்து எடுத்தால் அதற்கு பேர் வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். வஸ்திரம் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆற்றல் அதிகரிக்கும். குப்பை மேனி சூரணம் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு 1 கிராம் எடுத்துக்கோங்க. 15 முதல் 10 வயது குழந்தைகளுக்கு 1 டீஸ்பூன் அளவு, அதாவது 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 10 வயதுக்கு மேல் எல்லோருக்கும் 2 டீஸ்பூன் அளவு, அதாவது ஒரு 4 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இதை ஒரு குவளை தண்ணீரில் போட்டு காய்ச்சி அரை குவளையாக வற்ற வைத்த பிறகு வடித்து இதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து தினமும் காலை மாலை 2 வேளை வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா எல்லா அலர்ஜியும் அடுக்கு தும்பல் சரியாகும். மேலும் குழந்தைகளுக்கு இளைப்பு சரியாகும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெப்லைசர் வைப்பாங்க, மூச்சு அப்படியே திணறும், அதெல்லாம் சரி செஞ்சுருங்க. குடல் புழு வெளியேறுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில், முகத்தில், ஸ்கின்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் முடி அதிகமாக இருக்கும். இதை சரி செய்ய குப்பை மேனியிலே கைப்பிடி அளவு இதனுடன் கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் கோரைக்கிழங்கு சேர்த்து அரைத்து 30 நிமிடம் முகத்தில் தடவி ஊற வைத்து முகத்தை கழுவி வர சரியாகுங்க. 3 மாதம் வாரம் ஒரு முறை செய்தால் சரியாகும். தோல் வியாதிகளுக்கு இதன் இலைக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதனுடன் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அரைத்து பூசி வர
படை, சொறி சிரங்கு, தேமல் சரி செய்யுங்க. தேய்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு சீயக்காய் போட்டு குளிக்க வேணுங்க. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் நோய் வந்து சரியாயிடுங்க. இது வந்து ஒரு காயக்கற்ப மூலிகை அப்படின்னு சொன்னேன். இதை ஒரு 48 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் காயக்கற்பமாக மாறுங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வசிய மூலிகை. மேலும் துத்தியிலேயே வீடியோ போட்டிருக்கேன். மூலம் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.